சீனால சிச்சுவான் சிட்டியில இருக்கிற ஒரு 18 வயசு பொண்ணு லவ் பிரெயின் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லப்படுது. இந்த பொண்ணு பேர் ஜியாவோயூ. ஒரு நாளைக்கு 100 டைமாவது அவரோட லவ்வருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம மெசேஜும் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு மெசேஜ்லயும் கால்லயும் அந்த பொண்ணு என்ன பண்றா, அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. ஒன்னொன்னு அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிறத விருப்பத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அதனால இந்த பையன் மன அழுத்தத்துக்கே போயிட்டானா. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு அவாய்ட் பண்ண நினைச்சிருக்கான், பட் முடியல. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு இதை டெய்லி செய்யறத பார்த்து பயந்து இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்க இந்த பொண்ணுக்கு லவ் பிரெயின் மனநோய் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லவ் பிரெயின் நோய் எதனால வரும்னு கேட்டீங்கன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்ல லவ்வர் மேல இருக்க அதிக பாசத்தினாலையும் அவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலையும் இந்த லவ் பிரெயின் நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லவ் பிரெயின் நோயினால தாக்கப்பட்டவர்களுக்கு சில அறிகுறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களோட லவ்வரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கதான், இல்ல அப்படின்னா தங்களோட லவ்வர் கூட எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறது, இன்னொன்னு அவங்க லவ்வரை பார்த்து ஓவர் பொசசிவ் ஆகுறது, அவங்க விட்டுட்டு போயிருவாங்களோன்னு பயப்படுறது, இல்ல அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறது. இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அவங்க லவ் பிரெயின்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லவ் பிரெயின் மனநோய் ரொம்ப டாக்ஸிக்கானதான். அதனால இந்த மனநோய் இருக்கவங்க சீக்கிரத்திலே ஒரு மனநல மருத்துவரை பார்த்து இதை அணுகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சீக்கிரமாவே குணப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் யாராவது லவ் பிரெயின்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.